ஸோ இந்த புக்கை வந்து 3 பார்ட்டா டிவைட் பண்ணியிருக்காரு ஆத்தரே. ஃபர்ஸ்ட் பார்ட், ஆஸ் அ இண்டிவிஜுவலா நம்ம எப்படி ரீதிங்க் பண்ணணும், வை வி நீட் டு ரீதிங்க் பண்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா இண்டிவிஜுவலா நான் ரீதிங்க் பண்ண முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட். அண்ட் செகண்ட் பார்ட் வந்து மத்தவங்கள என்னால எப்படி மத்தவங்கள ரீதிங்க் பண்ண வைக்க முடியும். அதுதான் செகண்ட் பார்ட். அண்ட் தேர்ட் பார்ட் வந்து ஆஸ் அ கம்யூனிட்டியா, ஆஸ் அ சொசைட்டியா எப்படி ரீதிங்க் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரஸிவா வந்து அவரே எழுதியிருக்காரு. அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் தி பார்ட் ஒன், ஹவு ஆஸ் அ இண்டிவிஜுவல் வி ஆர் கோயிங் டு ரீதிங்க் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் வந்து இப்போ இந்த டைம் லாஸ்ட் வீக் வந்து விடாமுயற்சி அஜித்தோட மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆஹ் நான் வந்து இன்னும் ரிவ்யூஸ் வந்து பார்க்கல, படம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாது. ஜஸ்ட் லைக் எனக்கு ஆஃபீஸ் போகும்போது அஜித் ஃபேன்ஸ் 2 பேர் வந்து நியூட்ரலா ரிவ்யூ கொடுத்தாங்க. அதை தாண்டி எனக்கு பெருசா இது எப்படி இப்போ ஓடுது, என்ன மாதிரி வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு, இதெல்லாம் எனக்கு வந்து இப்போ ஐடியாவே இல்லை. ஆனா நீங்க பாம்பேல என்ன பண்ணீங்க, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு என்னோட பிளாஷ்பேக்கை யாருன்னா கேட்டாங்க அப்படின்னா, நானே பெரிய ஒரு அஜித் ஃபேன்ரா, அப்புறம் தான் இந்த புக்கெல்லாம் அப்படின்ற பாஷா ஸ்டைல்ல நான் வந்து டைலாக் சொல்லலாம். நான் அவ்வளோ பெரிய அஜித் ஃபேன். காலேஜ் டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு வாரே நடக்கும், அஜித் ஃபேன் வர்சஸ் விஜய் ஃபேன் அப்படின்ட்டு. ஆஹ் அந்த நான் காலேஜ் படிக்கும் போது அந்த 2004 அந்த 8 அந்த காலத்துல வந்துட்டு அஜித் சீரீஸ் ஆஃப் பேட் மூவிஸ் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ எங்களுக்குலாம் ரொம்ப வேலை அதிகம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட தலைவனை என்னோட தலையை நான் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி எப்படிலாம் வந்து அவரை காப்பாற்ற முடியும், அந்த படத்தை எப்படி இன்னும் கொஞ்சம் போர்ட்ரை பண்ணி இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, தலை படம் சூப்பர் தான் அப்படின்னு அதை வந்து கொண்டாடி அதை எலிவேட் பண்ற வேலையெல்லாம் ஆஸ் அ ஃபேனா எங்களுக்கு இருந்தது. அதுதான் வந்து ஃபேன்ஸோட வேலை. ஸோ இது வந்து எப்படி வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 மோடு வந்து நமக்கு நம்ம பிரெயின்ல வந்து தானா வந்து உதிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீச்சர் மோட். ஸோ அந்த ப்ரீச்சர்னா என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச தலைய தலைய வந்து யாருன்னா தப்பா பேசிட்டாங்க அப்படின்னா உடனே நான் உள்ள புகுந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். இவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியுமா உனக்கு, அவர் வந்து சப்போஸ் அசல் படம் அந்த வச்சுப்போமே, அசல் ஜி, ஜனா, இந்த மாதிரி கண்டினியூஸா அவர் வந்து ஒரு ஃபிளாப் மூவிஸ் கொடுக்கும்போது எங்களுக்குலாம் பெரிய கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அந்த ப்ரீச்சர் மோடுக்குள்ள போய் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பைக் ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு, அதனால அவர் வந்து இஸ் நாட் கான்சென்ட்ரேட்டிங் மச் ஆன் தி ஸ்கிரிப்ட். அவருக்கு அந்த காசு தேவை. அப்போ வந்து நோ டைம் டு ரீட் த ஸ்கிரிப்ட். அதனாலதான் வந்து பேஷன் அவருக்கு இருக்கு. நாங்கெல்லாம் அந்த பேஷனை பார்த்து தான் வந்து ஃபேன்ஸ் ஆகிறோம், நாட் த மூவிஸ். உங்களை மாதிரி வந்து மூவி பார்த்துலாம் நாங்க ஃபேன்ஸ் கிடையாதுடா. எங்க தலை வந்து பர்சனல் லைஃப்லயுமே சரியான ஆளு. அவர் ஸ்பைன் இன்ஜுரி இருக்குப்பா, அதனாலதான் அவரால் டான்ஸ்லாம் ஆட முடியல. ஆனாலும் அவர் வந்து எங்களுக்காக வந்து படம் நடிச்சு கொடுக்குறாரு. உங்களை மாதிரி வந்து உங்க அப்பாவை வச்சுலாம் வந்து டைரக்ட் பண்ணிலாம் வரல. நோ நெப்போட்டிசம், தானா வந்தவர் சுயம்பு. அவர் வந்து நிறைய நியூ டைரக்டர்ஸ் வந்து சான்ஸ் தராரு. அதனாலதான் படம்லாம் சரியா போகல. பட் இஸ் கிவிங் த சான்ஸ் டு தி நியூ டைரக்டர்ஸ், நீ அந்த ஆங்கிள் பாரு அப்படின்ற மாதிரி ஃபீச்சர் மோடுக்குள்ள போய் என்னென்னலாம் நாங்க வந்து லாஜிக்கே இல்லாம காப்பாற்ற முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு படமும் ஃபிளாப் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ப்ரீச்சர் மோட்லேயே இருந்தாலாம் வந்து காப்பாற்ற முடியாது. ஸோ வி நீட் டு கோ எலிவேட் அவர் செல்ஃப் டு அனதர் மோட் கால் ப்ராசிக்யூட்டர் மோட். ஸோ ப்ராசிக்யூட்டர்னா ஒன்றும் இல்லை, வக்கீல். ஸோ ஒரு வக்கீல் எப்படி வாதாடுவாங்க, ஸோ கட்சிக்காரனோட பாயிண்ட்ஸை வச்சு வாதாடலாம், இல்லை அப்படின்னா எதிராளியோட வீக்னஸை வச்சு அப்படியும் வந்து வாதாடி வின் பண்ணலாம். ஸோ மெயின் மோட்டோ இயர் இஸ் டு வின் தி கேஸ். லாஜிக்கு அதெல்லாம் வந்து தேவை கிடையாது, ஆனால் அவங்க எவிடன்ஸை கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்படி அஜித்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேய் படத்தை விடுடா, பாக்ஸ் ஆஃபீஸை பாரு, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை வந்து உங்க ஆளால அடிக்க முடியுமா, எங்க ஆள் தான் எப்பயுமே கிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே. பாரு ஃபேன்ஸ் எப்படி கத்துறாங்க பாரு, ட்ரெய்லர் வந்தது அப்படின்னா நாங்க எவ்வளவு வியூஸ் எடுக்கிறோம், எவ்வளவு லைக்ஸ் எடுக்கிறோம். ப்ரோமோஷனே கிடையாது, எங்க ஆள்லாம் வரவே மாட்டாரு, அவர் சும்மா வந்து படம் வந்தாலே போதும் நாங்களே வந்து கொண்டாடுவோம், உங்களை மாதிரி வந்து ப்ரமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஏன் உங்களுக்கு மட்டும் என்ன ஃபிளாப் நடக்காதா, எங்க உன்னோட ஃபிளாப் ஷோ காட்டு, வசீகரா எல்லாம் ஃபிளாப் ஆகலையா, அப்போ ஃபிளாப் ஆச்சுனாலுமே நாங்க வந்து இவ்வளவு காசு பாக்குறோம், நீங்களாம் காசு பாக்குறது இல்ல அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் ஃபேக்ட்ஸ் எவிடன்ஸை கொண்டு வந்து இல்லாஜிக்கலா இருந்தாலுமே என் தலையை எப்படின்னா வந்து காப்பாத்திட முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து நாங்க ப்ராசிக்யூட்டர் மோட்லயும் போயிட்டு வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணோம். அகெயின் ஃபிளாப்.
ஸோ வந்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம மூணாவது மோடுக்கும் போகணும், பொலிட்டீஷியன் மோடு. ஸோ பொலிட்டீஷியன் என்ன பண்ணுவாங்க, பை ஊக் ஆர் ப்ரூஃப் அவங்க வந்து வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணா போவாங்க, போய் சொல்லுவாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. ஸோ என்ன வேணா பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பொலிட்டீஷியன். அவங்களுக்கு வந்து எல்லாமே ஃபேர் அண்ட் ஃபேர் கேம் தான். ஸோ ஆஸ் லாங் அஸ் அவங்க வின் பண்ற வரைக்கும். ஸோ அப்போ அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எலிவேட் ஆகி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலா உள்ள இறங்குவோம். உனக்கு வந்து நீ நீ உருவம் இப்படி இருக்கு, உனக்கு நடிக்க தெரியல, எல்லா படமும் ஒரே மாதிரி தான், நீங்க வந்து ஹேர் ஸ்டைல் இருக்கு, நீ வந்து விக் வச்சு நடிக்கிற, இந்த மாதிரி என்னென்னலாம் வந்து எங்களால வந்து அவரை பர்சனலா டவுன் பண்ணி என்னோட என்னோட தலைவனை வந்து எலிவேட் பண்ண முடியுமா, எப்படின்னா வந்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்றது எல்லாமே பண்ணுவோம். சரி, நீங்க பிரிட்டி மச் நீங்க வந்து ட்விட்டர் ஓபன் பண்ணி பாருங்க, இல்ல எந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்க கமெண்ட் ஓபன் பண்ணி பாருங்க, நாஸ்டிக் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கச்சா முச்சான்னு ஒரு ஹீரோயின் இன்னொரு போடுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பேசியிருப்பாரு, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படிலாம் வந்து அவங்க டீக்ரேட் பண்ணி இன்னொரு ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ஆளை வந்து எப்படி எலிவேட் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்கன்னா இந்த பொலிட்டிஷியன் மோட்ல ஆஸ் அ காமன் மேனா நம்மளே பண்ணுவோம். ஸோ இந்த த்ரீ மோட்ஸ், ப்ரீச்சர், சயின்டிஸ்ட் அண்ட் பொலிட்டிஷியன் மோட்ல போய் எனக்கு பிடிச்ச ஒரு ஆளை எப்படியாச்சும் வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு முயலும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து என் காது வந்து அடைஞ்சிடும். எதிர்கருத்து சொல்றவங்களுக்கு வந்து நான் அவங்க கிட்ட இருந்து லிசன் பண்ணாம அவங்கள வந்து நான் டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூணு மோட்ல நான் இருக்கிறதுனாலதான். இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அஜித் வந்து நான் ரொம்ப பர்சனலா கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அவர் வந்து எனக்கு மாமா மச்சான் கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது, ஆனா அதுக்கும் மேல அவர் வந்து ஒரு காட்லி ஃபிகர். ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா, யாருன்னா ஒரு காடை வந்து தப்பா சொல்லிட்டா நம்ம விட்டுடுவோமா, அந்த மாதிரி ஒரு காட்லி ஃபிகர் தான் ஒர்ஷிப் பண்றாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே நீங்க பால் ஊத்துறதுல இருந்து ஒரு கொண்டாடுறதுல இருந்து தலை தலை அப்படின்னு அஜித் கடவுளே இந்த மாதிரிலாம் வந்து பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேன்ஸ் ஆர் டைரக்ட்லி கனெக்டிங். ஒரு ஒரு வெர்ச்சுவல் பாண்ட் ஒன்று இருக்கு, பர்சனல் கனெக்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித்தை தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ஒரு 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 இண்டிவிஜுவலை தப்பா சொல்றாங்கன்றதை தாண்டி வந்து என்னையே வந்து அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணப்படுது. அண்ட் தென் ஐடென்டிட்டியா கிரியேட் ஆகுது. நீ யாருடா அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு அஜித் ஃபேன் அப்படின்னு எல்லாரும் மாத்தட்டி சொல்றாங்க. ரீசெண்டா ஒரு ரேஸ் ஜெயிச்சாரு, என்னவோ அவங்களே ஜெயிச்ச மாதிரி வந்து ஒரு எலிவேஷன்ஸ் கிடைக்குது. அவரு என்ன சொன்னாலும் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கா எடுத்துக்கிறாங்க. அப்படின்னு பண்ணும்போது ஐ லுக் அப் டு தட் மேன் அப்படின்னும் போது மை ஐடென்டிட்டி இஸ் அஜித் ஃபேன். நான் பெருமையா இருக்கு, எனக்கு ஒரு ப்ரைட் ஃபேக்டரா இருக்கு அஜித் ஃபேன் வெளியில சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஐ அட்டாச் அஜித் பர்சனல் லெவல்லையுமே இந்த ஐடென்டிட்டி லெவல்லையுமே நான் அட்டாச் பண்றதுனால ஐ ஐ ஐ ஐ சப்கான்சியஸ்ல நான் வந்து என்ன அறியாமலேயே இந்த ப்ரீச்சர், பொலிட்டீஷியன், ப்ராசிக்யூட்டர் மோட்ல போயிட்டு அவரை நான் காப்பாற்ற ட்ரை பண்றேன். ஸோ அப்போ வாட் ஸ்டாப் மீ ஃப்ரம் சீயிங் த ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு குப்பை படத்தை கொடுத்தாங்கன்னா அது குப்பை படம் தானே, அதை ஏன் நான் வந்து முட்டு கொடுக்கணும். அப்போ எதை வந்து எனக்கு ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, ஹியர் ஆத்தர் இஸ் கமிங் அப் வித் டூ பயாஸ், கன்ஃபர்மேஷன் பயாஸ் அண்ட் தி டிசைரபிலிட்டி பயாஸ். இந்த ரெண்டு பயாஸ் கொண்டு வராரு. கன்ஃபர்மேஷன் பயாஸ்னா என்னன்னா, நான் என்ன பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றதை தான் நான் பார்ப்பேன். ஸோ ஹியர் ஐ வாண்டட் டு சி அஜித் ஆஸ் அ வின்னர் இந்த மூவி லெவல் ஆல்சோ. ரேஸ் எப்படி ஜெயிக்கிறாரோ அதே மாதிரி மூவிலையும் ஜெயிக்கணும், irrespective ஆஃப் ஹவு ஃபிளாப் இட் இஸ். அப்ப என்னன்னா வந்து நான் அஜித் மூவி வந்தாலே நான் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கறேன். அப்ப நான் எப்படி கேட்பேன் அப்படின்னா வந்து அஜித் ஃபேன்ஸ் தான் வந்து நான் கேட்க முடியும். அஜித் ஃபேன்ஸ் அப்படியே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உள்ள வந்துருவாங்க, சூப்பரா இருக்கு தலை, ஹேர் ஸ்டைல் எப்படி, மேக்கப் அப்படி, அவர் வாக் அப்படி, பயங்கரமான கேமரா ஒர்க்கு, ரேஸ் பைக் அப்படியே ஓட்டுறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கேட்கும் போது என்ன ஆகும்னா, ஐம் கன்ஃபார்மிங் அகைன் படம் நல்லா தான் இருக்கு போல அப்படின்ட்டு தட் கன்ஃபர்மேஷன் பயாஸ் இஸ் ஹேப்பனிங் சின்ஸ் ஐ லிசன் டுவர்ட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு வாட் ஐ எக்ஸ்பெக்ட் டு சி ஆர் ஹியர். ஸோ இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸ் நடந்துகிட்டே இருக்கு. அந்த டிசைரபிலிட்டி பயாஸ்னா என்னன்னா, நான் என்ன வந்து எதிர்பார்க்கிறேன், அஜித் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இந்த பயாஸ்குள்ள விழுந்து ஐ எம் இக்னோரிங் த ஃபிளாஸ். ஒரு படம் இருக்குன்னா வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும், பட் இந்த டிசைரபிலிட்டி பயாஸ்ல விழுறதுலாம் என்னன்னா நான் அப்படியே இக்னோர் பண்ணிடுவேன், கண்ணுக்கே தெரியாது. ஐ எம் ஆஃப் பிளைண்ட் நவ் டுவர்ட்ஸ் தி ஃபிளாஸ். ஆனா அந்த பாசிட்டிவ் எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்கோ, ரெண்டு இருந்தா கூட அதை நான் வந்து ஓவர் ஹைப் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடும் போது அது சூப்பர் தான் போல அப்படின்ட்டு நம்ம இருப்போம். இட்ஸ் நாட் அபவுட் தி விஜய் ஃபேன்ஸ், அவங்க வந்து இதை தப்பு சொல்றதுன்றதை தாண்டி இங்க ஒரு வார் இருக்கு. இதை தாண்டி வந்து ஒரு காமன் மேன் ஒரு ரிவ்யூ கொடுக்குறான், ஒரு ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தா கூட என்ன ஆயிடுனா, சின்ஸ் தீஸ் டூ பயாசஸ் கம்மிங் இன் பிக்சர், நான் வந்து அது கூட கேட்க மாட்டேன், அவங்கள அடிப்பேன் அப்படின்றதா இருக்கு. ஸோ வாட் இஸ் த ரெமெடி இயர்?
ஸோ ரெமெடி இஸ் தி சயின்டிஸ்ட். ஸோ தட் இஸ் தி ஃபோர்த் மோட் வி ஹேவ். அந்த சயின்டிஸ்ட் மோட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஓப்பன் அப் யுவர் மைண்ட் டு லிசன் டு தி ஆல்டர்னேட் வியூஸ். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் இது வந்து ஒரு லேர்னிங் தானே, இட்ஸ் அ லேர்னிங் கவ். நம்ம வந்து ஒரு லேர்ன் பண்ண எப்படி பர்பஸ் ஆஃப் லேர்னிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் டு அஃபர்ம் அவர் பிலீஃப்ஸ். நம்மளுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், நம்ம ஒன்னு வளரும் போதே ஒன்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க, சொசைட்டி வந்து ஒன்னு காட்டி வளர்த்திருப்பாங்க. ஒரு விஷயம் எல்லாமே நம்ம ஒரு ஒரு கண்டிஷன் பண்ணி தான் நம்ம வளருவோம். அது ஓவர் பீரியட் ஆஃப் த டைம் நம்ம வந்து படிக்க படிக்க கொஞ்சம் எக்ஸ்போஷர் வர சொசைட்டி கிட்ட, அதர் சொசைட்டி கிட்ட நம்ம வந்து வளரும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வி டென் டு லேர்ன். அந்த லேர்னிங் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னோட பாஸ்ட் பிலீஃபை வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் வந்து தேடி தேடி வந்து நான் புக்கு, இப்ப எனக்கு வந்து ஒரு 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 ஐடியா, ஒரு பெரியார் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு நான் தேடி தேடி பெரியார் புக்கையே படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, அதர் சைட் ஆஃப் தி பிக்சர் வந்து என் கண்ணுக்கு வந்து படாமையே போயிடும். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ரீஜன் பிடிக்கும், இந்த சித்தாந்தம் பிடிக்கும் அப்படின்னா, நான் திரும்பி திரும்பி நான் பாக்குறது, கேட்கறது, படிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா, அகைன் யூ வில் ஃபால் டுவர்ட்ஸ் தி கன்ஃபர்மேஷன் பயாஸ். யூ வில் அகைன் அண்ட் அகைன் யூ ரிப்பீட்டட்லி நீங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தட் டு இன் திஸ் டிஜிட்டல் எரா. நீங்க ஒரு சின்ன லைக் போட்டாலும் சரி, இல்ல கமெண்ட் போட்டாலும் சரி, நீங்க ஒரு ஒரு போஸ்ட்டை வந்து ஒரு 5 செகண்ட் உத்து உத்து பார்த்தாலும் சரி, த அல்காரிதம் வில் கிக் இன் அண்ட் உங்களுக்கு அறியாமலேயே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இல்லைன்னா வந்து அந்த செட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அண்ட் போஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டத்துல நம்ம இருக்கும்போது இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ்ல இருந்து உங்களை தப்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லிம் சான்ஸ் இருக்கு. அந்த ஸ்லிம் சான்ஸ் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, யூ ஷுட் ஹேவ் தட் சயின்டிஸ்ட் மோட். இந்த சயின்டிஸ்ட் மோடுனா நீ சயின்டிஸ்டா இருக்கணும்னு சொல்ல வரல, தட் சயின்டிபிக் டெம்பர் யூ ஷுட் ஹேவ். அது என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ரீதிங்கிங் நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னும் போது யூ ஷுட் பி அம்பிள். ஸோ சயின்டிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து ஒரு பேப்பர் ரிசர்ச் பண்றாங்க, அவங்க பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா வந்து இட் டசன்ட் மீன் தட் ஓகே அவர் பேப்பர் ஆர்டிகல் போட்டுட்டாரு, அவர் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிட்டாரு, அவர் அப்போ ரிசர்ச் பண்ணது வந்து உண்மை அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன போகும்னு பாத்தீங்கன்னா, இட் வில் கோ டு தி பியர் ரிவ்யூ. ஸோ அது ஒரு அவர் அதே சீனியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது பியர் ரிவ்யூ பண்ணுவாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்க நிறைய கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டிடிஎஸ் டாஸ்க் போய் தான் என்ன ஆகும்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணப்படும். ஸோ திஸ் இஸ் தி வே தி சயின்டிபிக் வேர்ல்ட் இஸ் ஹேப்பனிங். அப்போ நம்ம என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, வி ஷுட் பி அம்பிள், ஹியூமிலிட்டியா நீங்க இருக்கணும். அவன் கேள்வி கேட்கறான் போது நீங்க வந்து திடீர்னு ப்ரீச்சர் மோட்லயோ ப்ராசிக்யூட்டர் மோட்லயோ போய் அவனை வந்து திட்டலாம் முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் தி டெம்ப்ளேட் எவ்ரி ஒன் அட் தி வேர்ல்ட், என்டையர் வேர்ல்ட் இஸ் ஃபாலோயிங். அப்படின்னும் போது உங்களுக்கு நேச்சுரலாவே வந்து என்ன ஆகும்னா, அந்த சயின்டிபிக் டெம்பர்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹியூமிலிட்டி தேவை. ஒன்ஸ் த ஹியூமிலிட்டி கம்ஸ் இன் டு பிக்சர், நீங்க வந்து நீங்க பண்ற அந்த மெக்கானிசம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்தே ஆகணும். இஃப் சப்போஸ் இஃப் யுவர் கைட் ஆர் சம்வன் ஹூ இஸ் ஆஸ்கிங் தி டவுட்ஸ் இந்த ப்ராசஸ், இந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்தது, ஒய் நாட் இந்த ரேஷியோ நீங்க போட்டிருக்கலாமே, நீங்க இந்த மெக்கானிசத்தை தேர்ந்தெடுத்தீங்க, அதை பார்த்தீங்களா, கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணீங்களா. ஸோ இப்படி நிறைய கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் வரணும். ஓ ஒருவேளை அவங்க சொல்றது கரெக்ட் தான் போல, நம்ம இந்த விஷயத்துல திங்க் பண்ணல போல, அப்போ நம்ம அவங்க சொல்றதையே செஞ்சு பார்த்து தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்ன்ற மாதிரி அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் யூ ஷுட் கிவ் டு தி ஆல்டர்னேட் வியூஸ். அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இன் வே இது கியூரியஸா நீங்க ஆகி யூ வில் டிஸ்கவர் எ பெட்டர் வே. எய்தர் யூ வில் கன்ஃபார்ம், நீங்க திரும்பி பண்ணி பார்த்துட்டு இல்ல நான் பண்ண ரிசர்ச் கரெக்ட்னு சொல்லுவீங்க, இல்ல அப்படின்னா யா யூ ஆர் ரைட், ஐ மிஸ் டு திங்க் ஆஃப் எர்லியர், தேங்க்ஸ் ஃபார் தட், அண்ட் நான் இப்போ அதை பண்ணி இன்னும் பெட்டரா நான் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த சைக்கிள் இட் வில் ஹேப்பன் இன் தி ரீதிங்கிங் சைக்கிள்னு சொல்றாங்க. அண்ட் இன் ஃபிளிப் சைட் த ஓவர் கான்ஃபிடன்ஸ் சைக்கிள் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, த ப்ரைட் வில் கம் இன் டு பிக்சர். ஸோ நீங்க வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி நான் ஒரு அஜித் ஃபேன், நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தீவிர ஒரு அசோசியேட் பண்ண ஒரு ஆளு, இல்லைன்னா எனக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தான் பிடிக்கும், ஐ எம் ப்ரைட் டு ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆஸ் இந்தியன், தமிழன், இல்லவா இந்த பார்ட்டி அப்படின்ற மாதிரி உங்களோட ஐடென்டிட்டியே வந்து இஃப் யூ ஆர் அசோசியேட்டிங் வித் சம்திங், அப்ப என்ன ஆகும்னா தட் ப்ரைட் ஃபேக்டர் வில் கம் இன் டு பிக்சர். அந்த ப்ரைட் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா யூ வில் ஹேவ் அ கன்விக்ஷன் தட் ஏடா ஏன் தாண்டா பெருசு, என் லாங்குவேஜ் தாண்டா பெருசு, என்னோட சித்தாந்தம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி யூ வில் ஹேவ் அ கன்விக்ஷன் பிகாஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் அ ப்ரைட்ல. இங்க எங்க டவுட் இருக்க போகுது, இங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட்டே கிடையாது. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, obviously will fall for the confirmation and the desirability biases which we already talked about.
அண்ட் கன்ஃபர்மேஷன் பயாஸ் நடக்கும்போது என்ன ஆகும், யூ வில் வேலிடேட். நீங்க என்னென்னலாம் சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரைட் ஃபேக்டர் வந்ததோ, கீப் ஆன் யூ வில் வேலிடேட் அகைன் அண்ட் அகைன் யூ வில் வேலிடேட். அப்போ உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கருத்து ஒரு பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து வந்தா கூட ஐடி செல்ஸ் ஆர் தேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா இந்த கேள்விக்கு இந்த மாதிரி பதில் சொல்லுப்பா அப்படின்னு அவங்க டெம்ப்ளேட்டே கொடுத்துருவாங்க. யூ நீட் நாட் டு திங்க் டு ஆன்சர் டு தோஸ் கொஸ்டின்ஸ். அப்படின்னும் போது உங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் சைக்கிள் இருந்து நீங்க இந்த ரீதிங்கிங் சைக்கிளுக்கு வரவே மாட்டீங்க. திங்க் அபவுட் வென் வாஸ் தி லாஸ்ட் டைம் யூ டவுட்டட். நீங்க வந்து இப்ப ஏதோ ஒரு அசோசியேட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, வென் வாஸ் த டைம் யூ டவுட்டட் ஆன் தட் அசோசியேஷன். அப்போ என்னோட லாங்குவேஜ் ஒருவேளை அவங்க சொல்றது கரெக்டா இருக்குமோ, ஒருவேளை நம்ம ரொம்ப வந்து லாங்குவேஜ் பற்றி தொங்குறோமோ, ஒருவேளை ரொம்ப நம்ம வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பத்தி தொங்குறோமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க எதனா டவுட் வந்திருக்கா? வந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பிலீஃப் சிஸ்டமே ஷேக் ஆயிடும். உங்களோட ஐடென்டிட்டியே வந்து அது கொஸ்டின் பண்ற மாதிரி. இஃப் அது கொஸ்டின் பண்ணி அந்த ஐடென்டிட்டி உருவிட்டேன் அப்படின்னா, ஹூ ஆர் யூ நவ்? நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? முன்னாடி நான் மாத்தட்டி சொல்லியிருப்பேன், அஜித் ஃபேன் மாத்தட்டி இந்தியன் தமிழன் சொல்லியிருப்பேன். இப்போ அது வந்து ஷேக் ஆகிற பட்சத்துல ஊ ஆர் யூ நோ அப்படின்னும் போது அந்த இடத்துல பெரிய ஒரு பிரளயமே உருவாகும். அதனாலதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வெரி வெரி ஆட் டு கொஸ்டின் சச் திங்ஸ். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டை பத்தி நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா சடன்லி தே வில் காயின் அஸ் ஆன்டி நேஷனல். அப்ப இதெல்லாம் வந்து எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரை நீ கையே வைக்கக்கூடாது தம்பி அப்படின்னு உங்களை வந்து இந்த ஓவர் கான்பிடன்ஸ் சைக்கிள்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்வி கேட்கிற ஆள்லாம் வந்து மைனாரிட்டிக்குள்ள வந்து தள்ளிடுவாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரீதிங்கிங்ன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் கான்பிடன்ஸ், பிகாஸ் வி ஆல்ரெடி டாக்ட் அபவுட் தி ஓவர் கான்பிடன்ஸ் இயர். ஸோ அப்ப கான்பிடன்ஸ்னா என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து புரியணும்ல. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு ஒரு ஒரு லைவ் எக்ஸாம்பிள், என்னோட லைஃப்ல இருந்து எக்ஸாம்பிள் சொன்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு புரியுது. ஸோ நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பப்ளிக் ஸ்பேசஸ்ல இல்லைன்னா அந்த தியேட்டர்ஸ் போகும்போதோ இல்லை கோயிலுக்கு போகும்போது எங்கன்னா பார்க்குக்கு போகும்போது ஏதாவது ஒரு குழந்தைய வந்து யாருன்னா அடிச்சுட்டாங்க, திட்டாங்க, இல்லைன்னா வந்து ஃபோன் கொடுத்து அவங்கள வந்து என்கேஜ் பண்றாங்க அப்படின்னா வந்து எனக்கு கோவம் வரும். என்ன அப்பா அம்மா இவங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு அன்பாவே ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் இந்த போனை கொடுத்துட்டு கெடுக்குறாங்க, அவரே கண்ணாடி போட்டு சுத்ததான் செய்யும், குழந்தைய பெத்துட்டு ஏன் அவங்க கூட விளையாட மாட்டாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நான் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாரையும். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து எங்க அக்கா குழந்தை வந்து என் வீட்டுல இருந்தது, எங்க அண்ணன் குழந்தை எல்லாம் வீட்டுல இருக்கும். அப்போ நான் யூஸ் டு பேபி சிட் ஃபார் 1 hour. அவங்க எப்பனா வெளியில போறாங்க அப்படின்னும் போது பேபி சிட் பண்ணுவேன், இல்லை அவங்களோட ஜாலியா விளையாடுவேன். ஸோ ஐ தாட் தட் பேரண்டிங்னா செம்ம ஜாலியா இருக்கும் போல. இது ஒரு குழந்தையோட விளையாடுறத போயிட்டு ஏன் தான் அவங்க அதை புரிஞ்சுக்காம அடிக்கிறாங்க, குழந்தைனா அப்படிதான் இருக்கும், இதை வந்து அந்த மழலையை கொண்டாடணும், திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கான்பிடென்ட்ல இருந்தேன். பேரண்டிங் இஸ் கேக் வாக் ஃபார் மீ அப்படின்ட்டு. ஸோ இது கடந்து அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகுது, எனக்கு குழந்தை பிறக்குது. அந்த டைம்ல தான் வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து யோசிச்சு வச்சது, மலைக்கோட்டை கட்டினது எல்லாமே தவிடுபடி ஆகுது. கோவம் அதிகமாகுது. சின்ன குழந்தை தான், ஒரு 6 மாசம் 8 மாசம், நடக்கும்போது ஒரு போவோம், தவழும் போது ஒரு போவோம், அவன் ஓடும் போது ஒரு போவோம், அவன் போட்டு உடைக்கும் போதெல்லாம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல. வீட்டுல பிரச்சனை வருது, அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை வருது, அடிச்சு வள அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஸோ எனக்கு தெரியாதா, நான் 3 குழந்தை பெற்றவன், எத்தனை பார்த்துவேன், உன் வயசு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி டாக்ஸ்லாம் பெரியவங்க கிட்ட இருந்து வருது, புள்ளாத குழந்தைய பெற்ற பொத்தி பொத்தி வளர்க்குற, இந்த மாதிரிலாம் வளரும்போது என்ன என்ன ஆகுதுன்னா, நான் யோசிச்சு வச்சதும் ரியாலிட்டியுமே டிஃப்ரெண்டா இருக்கு. இது அட்வைசஸ் விச் ஐம் கெட்டிங் ஃப்ரம் த சீனியர்ஸ், என்ன வளர்த்தவங்களே வந்து டிஃப்ரெண்டா சொல்றாங்களே அப்படின்னும் போது எனக்கு ஒரு டவுட். ஸோ அப்போ நான் நினைச்ச அந்த மெக்கானிசம் வந்து தப்பா ரைட்டா அப்படின்றது எனக்கு தெரியாத போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு ஒரு கன்ஃபியூஷன் தான் எனக்கு வந்து உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோவிட் வருது. கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபார்ச்சுனேட்லி ஐம் அசோசியேட்டிங் வித் சைல்ட் சைக்காலஜிஸ்ட். அவர்கிட்ட நான் வந்து பழகுறேன், அவர்கிட்ட ஒரு மென்டாரா அவரை நான் ஆக்குறேன். அவர் எனக்கு கோச் பண்றாரு, நிறைய விஷயம் எனக்கு கத்து தர்றாரு. பத்தல, எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது, ஓகே இதுதான் கரெக்ட் போல அப்படின்னு புரிய வரும்போது ஃபர்தரா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது புக் எடுத்து படிப்பாருன்றாரு. தட்ஸ் வி ஸ்டார்டட் கேள்வி. ஸோ அப்போ வந்து புக் எடுத்து படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சு வச்சதெல்லாம் தப்பு. ஒரு குழந்தையும் டிஃப்ரெண்ட், த டைம் இஸ் டிஃப்ரெண்ட். எங்க அம்மா அப்பா வளர்த்த டைம் வேற, இப்ப இருக்கிற டைம் வேற. அந்த டைம்ல வந்து டிவியே கிடையாது, இப்போ இன்டர்நெட் இருக்கு, ஏஐ இருக்கு. ஸோ அப்போ ஒரு போனை காட்டுறதுன்றது வந்து மஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் ஜட்ஜ் பண்றதெல்லாம் தப்பு தான்.
அவங்க பாவம், அப்ப நானே அதை தானே பண்றேன், சாப்பாடு ஊட்டும் போது நான் ரைம்ஸ் காட்டி தானே எங்க வீட்லயும் ஊட்டுறாங்க அப்படின்னும் போது ஒரு விதமான ஹிப்போக்ரஸி வந்து உண்டாகுது. தென் படிக்க படிக்க என்னோட ஏஜ் குரூப் கிட்ட பேசும்போது எல்லாரும் இதை தான் பண்றாங்க, அப்ப இன்னும் இது எப்படி வந்து தப்புன்னு தெரியுது, பட் ஹவு டு டேர்ன் திஸ் ஆஸ் அ ப்ரொடக்டிவ். அப்ப நிறைய வந்து புக்ஸ் படிக்கிறோம், நிறைய வந்து பேசுறோம், டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து ஒரு விதமான ஒரு விஸ்டம் வருது. ஓகே, இது கரெக்ட்னு தோணுது. சதீஷ் கிட்ட பேசுறேன், அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, நிறைய பேசுறோம், நான் ஒரு பேரண்டிங் குரூப் ஒன்று கிரியேட் பண்றோம். இப்படிலாம் பண்ணும்போது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லயோ இந்த மாதிரி புக்ஸ் லேர்ன் பண்றது, எக்ஸ்பர்ட்ஸ் இருந்து கத்துக்கும் போது ஒரு விஷயம் மாதிரி என்லைன்மெண்ட் உருவாகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, திஸ் இஸ் த வே, இது கொஞ்சம் பரவாயில்ல போல அப்படின்னு இந்த ரியாலிட்டி வந்து வருது. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட். இது வந்து டன்னிங் அண்ட் க்ரூகர் ரெண்டு பேர் வந்து சைக்காலஜிஸ்ட், அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எஃபெக்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, விச் இஸ் நத்திங் பட் யூர். எனக்கு கம்பீட்டன்ஸ் இல்லாதப்போ எனக்கு கான்பிடன்ஸ் வந்து உச்சகட்டத்துல இருக்கு. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் அந்த மாதிரி தான் வந்து சும்மா ஒரு 1 ஹவர் வந்து பேபி சிட் பண்ணிட்டு எனக்கு பேரண்டிங் செமையா வரும் போல அப்படின்னு நினைச்சு, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத அந்த டைம்ல என்னோட கான்பிடன்ஸ் வந்து மவுண்ட் ஸ்டூப்பிட்ல இருந்தது. ஸோ தட் இஸ் வேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து கான்பிடன்ஸ் வந்து இல்லாதப்போ, காம்பிடன்ஸ் இல்லாதப்போ கான்பிடன்ஸ் வந்து உச்சத்துல இருக்கு பாருங்க, தட் இஸ் த மவுண்ட் ஸ்டூப்பிட். ஸோ அந்த மவுண்ட் ஸ்டூப்பிட்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு பிம்பத்துல இருப்பீங்க. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு லேர்னிங்கே இருக்காது. ஈஸி, ஐ காட் திஸ், ஐ நோ திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். பசங்கள்லாம் வந்து யூடியூப்ல ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் 3 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு ஐ நோ திஸ் கான்செப்ட் அப்படின்வாங்க. ஸோ எதுவா இருந்தாலுமே வந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து 5 மணி நேரம் வீடியோவும் பார்க்கலாம். எம்ஐடி ப்ரொஃபசர் வந்து ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருப்பாரு, வாட் இஸ் குவாண்டம் தியரி அப்படின்றது வந்து ஒரு 5 மணி நேரம் ஆத்து ஆத்துவாரு. இன்னொருத்தன் இங்க வந்து ஏதோ ஒரு ஆர்டிக்கலை மேய்ஞ்சிட்டு அதை வந்து பெருசா ஒரு அனிமேஷன்ஸ் எல்லாம் போட்டு 3 நிமிஷம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுவான். நம்ம ஆளுங்க லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட்ல அதை போய் பார்த்துட்டு குவாண்டம் தெரியுமா எனக்கு, அதுதானே வந்து மார்வல்ல வருது, குவாண்டம் மேனியால பார்த்தனே அப்படின்னு அசோசியேட் பண்ணி தட் மவுண்ட் ஸ்டூப்பிட்ல போய் நின்றுட்டு எக்ஸ்பர்ட் லெவல்ல வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு கான்பிடன்ஸே இருக்காது. அது வந்து தப்பு அப்படின்னு தெரிய வரும்போது சடால்னு கீழே விழும். அப்படிதான் நானும் கீழே விழுந்தேன். ஐயோ, பேரண்டிங் வந்து பெருசு போல, நம்ம என்னவோ நினைச்சு இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னும் போது வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பதப்பதப்பு, எப்படி பையனை வளர்க்க போறேன் அப்படின்ற மாதிரி இந்த வேலி ஆஃப் டெஸ்பேர்க்குள்ள போகும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சு, புக்ஸ் படிச்சு, கொஞ்சம் சக்சஸ் பார்க்கும்போது, ஷேர் பண்ணும்போது ஒரு கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் அப்போ வந்து ஸ்லோவா பில்ட் ஆகும். ஸோ ஹியர் யூ கேன் see that when competence is growing, slowly the confidence also growing, அந்த அதுதான் ஸ்லோப் ஆஃப் என்லைட்மெண்ட் அப்படின்றது வருது. ஸோ அப்போ இந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப், உங்களுக்கு என்ன காம்பிடன்ஸ் இருக்கு. ஒரு டாபிக்கை பத்தி பேசுறீங்க இப்போ. ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு பாலிடிக்ஸ் பேசும், ஜியோ பாலிடிக்ஸ் பேசும்போது உனக்கு ஜியோ பாலிடிக்ஸ்ல காம்பிடன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க வந்து நீங்க நீங்களே கேட்டுக்கங்க. இப்போ நான் வந்து லாங்குவேஜ் பத்தி பேசும்போது உனக்கு லாங்குவேஜ் பத்தி என்ன தெரியும், இல்ல அந்த டாபிக் பத்தி என்ன தெரியும் அப்படின்றத நீங்க காம்பிடன்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் வந்து இந்த மெடிசன் தப்பு, எங்க பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு வந்து கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு அதனால தப்பு அப்படின்னு அந்த ஒரு இன்சிடென்ட்டை பார்த்து அந்த ப்ராசஸே தப்பு, அந்த மெடிசனே தப்பு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பேசுனீங்க அப்படின்னா, ஹவு மச் யூ நோ அபவுட் தட் மெடிசன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டுக்குங்க. இந்த கேள்விக்கெல்லாம் வந்து நீங்க மவுண்ட் ஸ்டூப்பிட்ல இருக்கீங்களா, வேலி ஆஃப் டெஸ்பேர்ல இருக்கீங்களா, இல்ல ஸ்லோப் ஆஃப் என்லைட்மெண்ட்ல இருக்கீங்களா அப்படின்றத அந்த செக் பாயிண்ட்ஸ் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ இதை பத்தி பேசலாம் பேசக்கூடாதுன்னு இந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்டே வந்து இன் அ வே இட் வில் டெல் த ஸ்டோரி. இப்படிதான் நான் வந்து நினைச்சேன். ஸோ அப்ப அந்த மவுண்ட் ஸ்டூப்பிட்ல இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ம்சேர் குவார்டர்பேக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க இருப்பாங்க. ஸோ கம்பிட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். அது ஃபிளிப் சைடில் அப்படியே ஆப்போசிட்ல என்னன்னா இம்போஸ்டர் சிண்ட்ரோம், விச் இஸ் நத்திங் பட் கம்பிடன்ஸ் இருந்தாலுமே எனக்கு கான்ஃபிடன்ஸே இருக்காது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் இந்த மாதிரி கேள்வியில பேசும்போது நிறைய ஷேர் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஸ்கூல்ஸ்லாம் வந்துட்டு அதை பார்த்துட்டு நீங்க வந்து எனக்கு ஸ்பீச் கொடுங்க, பேரண்ட்ஸ்க்கு வந்து அங்க வந்து ஒரு பேரண்டிங் ஸ்பீச் கொடுங்க. ஆஃபீஸஸ்ல வந்துட்டு நிறைய கிளப்ஸ் இருக்கு, ஸோ அங்க வந்து பேச சொல்லுவாங்க, இந்த புக்கை பத்தி பேசுங்க, நீங்க அந்த வீடியோ பார்த்தேன் இங்க, ஒய் நாட் யூ கம் அண்ட் டூ ஒர்க் ஷாப் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. எனக்கு அப்படியே பயம் வந்துடும், ஐயோ என்னங்க இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க, நான் என்ன எக்ஸ்பர்ட்டா, நான் என்ன சைக்காலஜிஸ்டா, நான் என்ன பிராக்டிஸ் பண்றேன்னா, ஐ எம் ஆல்சோ எட் another பேரண்ட் லைக் யூ. நீங்க திடீர்னு வந்து பேசுன்னு சொல்லும் போது நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டீங்க அப்படின்னா நான் எப்படி அதை டேக்கிள் பண்ணுவேன், அது எனக்கு அசிங்கமாயிடாதா.
இல்ல நான் எதனா தப்பான அப்ரோச் சொல்லிட்டு அது தப்பு இல்லை. நான் ஆஸ் எ இண்டிவிஜுவல் லெவல்ல நான் என்ன வேணா ஆஹ், புரிஞ்சுட்டு பண்ணலாம். நான் ஃப்ரெண்ட் கேங் கிட்ட சொல்லலாம். பட் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்கூல்லயோ இல்லைன்னா இந்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல போயிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோ ஐ ஹாவ் அ காம்பிடன்ஸ் நவ் கம்பேரிட்டிவ்லி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ எனக்கு கான்பிடன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த இதுதான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னதான் பண்றது, விச் இஸ் குட் நோ, அப்போ அந்த ஸ்வீட் ஸ்பாட் எங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மேனேஜர் திடீர்னு வந்து அந்த டீமை லீட் பண்ணிட்டு போ இல்ல ஆன்சைட் போ அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு பதப்பதப்பு வரும் எப்பயுமே. ஐயோ இதுக்கு நான் சரியான ஆள் தானா, திடீர்னு என்ன வந்து இந்த ஒரு பொசிஷனுக்கு கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த கான்பிடன்ஸ் வந்து டிப் ஆகிறதுக்கு வந்து நேச்சுரல் தான். பட் ஆஸ் பர் ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ ஆர் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அந்த பீரியட்ல. ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் த கான்பிடன்ஸ் பட் அதர்ஸ் ஆர் ஹேவிங் த கான்பிடென்ட் ஆன் யூ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யூ பிலீவ் ஆன் அதர்ஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் வரவே வராது. பிகாஸ் வி ஆல்ரெடி நோ நம்ம வந்து மவுண்ட் ஸ்டூபிட்ல இருந்து கீழே இறங்கியிருக்கோம். ஏன் இறங்கியிருக்கோம் அப்படின்னா வந்து வி அண்டர்ஸ்டுட் த ஃபேக்ட் தட் நம்ம லேர்ன் பண்றதுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ஒரு கத்துக்குட்டி தான், நம்ம லூஸ் மாதிரி மவுண்ட் ஸ்டூபிட்ல இருந்து கான்பிடன்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி நம்ம வந்து பவனை காமிச்சிட்டோம். நான் அண்டர்ஸ்டுட் அப்படின்னும் போது நான் கீழே இறங்கி ஏறுறதுக்கு வந்து ஸ்லோப் அந்த என்லைன்மெண்ட் வந்து ரொம்ப கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து அந்த ஹியூமிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் நான் நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய நான் கத்துக்கணும்ன்ற மாதிரி நீங்க அம்புலா கிரவுண்டடா இருக்கும் போது என்ன ஆகும்னா கான்பிடன்ஸ் லெவல் வந்து பூஸ்ட் ஆகுறதே நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகாது. யாருக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னா வந்து மத்தவங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஃபீல் ஆகும். தட்ஸ் வே தே ஆர் ரெடி டு கிவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு யூ. அவங்களுக்கு உங்களை மேல கான்பிடன்ஸ் இருக்கும். ஸோ தட் டைம் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா யூ கோ ஃபார் இட். ஏன்னா அந்த ப்ராசஸ் ஒன்ஸ் நீங்க அதை பிலீவ் பண்ணி நீங்க அந்த ப்ராசஸ் போகும்போது கிளைண்ட்டை நீங்க ஃபேஸ் பண்ணும் போதோ இல்ல ஒரு வேலையை எடுத்து செய்யும் போதோ அந்த டியூ ப்ராசஸ்ல வந்துட்டு யூ வில் கெட் த கான்ஃபிடன்ஸ். த கான்ஃபிடன்ஸ் வோட் ஹேப்பன் இஃப் யூ சிட் அண்ட் ஸ்டில் வெயிட் ஃபார் தட் மொமெண்ட். அது வந்து நீங்க இறங்கி செஞ்சாதான் நீங்க டிஸ்கம்ஃபர்ட் குள்ள உங்களை தள்ளிக்கிட்டு நீங்க அந்த ப்ரோக்ரஸிவா நீங்க அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அகைன் நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து கடந்து போகும்போது அகைன் நீங்க ரீலேர்னிங் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அன்லேர்ன் ரீலேர்ன் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். over the period of time the confidence will happen. That is the period you expert level லயோ எஸ்எம்இ லெவல் அந்த மாதிரி டைம் போறதுக்கு எல்லாமே இதுதான் வந்து பாயிண்ட் அப்படின்னு அவர் சொன்னார். as usual we need to understand what is the definition of confidence first. அது தெரியாம நம்ம வந்து மூவ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம யாருக்கு அகைன் இண்டிவிஜுவலா வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டெஃபினேஷன் இருக்கும், இதுதான் கான்பிடன்ஸ் அப்படின்ட்டு. பட் ப்ராப்பரா வந்து ஒரு ஜீரோ டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் எது வந்து கரெக்டான வழி அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் பர் தி ஆத்தர் கான்பிடன்ஸ்னா என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் ஹவு மச் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உன்னை நீ எவ்வளவு வந்து நம்புற அப்படின்ற அந்த மெட்ரிக்ஸ் தான் அந்த கான்பிடன்ஸ். ஆனா இதுல ஒரு கேட்ச் இருக்கு. அது வந்து ஹவு மச் யூ பிலீவ் இன் யுவர் மெத்தட் அப்படின்ற அந்த டிஸ்டிங்ஷன் வந்து ரொம்ப நம்ம வந்து அவசியம். உன்னை நீ நம்பிக்கோ, யூ ஹாவ் தி என்டையர் பிலீஃப் ஆன் யுவர் செல்ஃப். என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தாலும் ஐ கேன் டேக்கிள், ஐ கேன் அடாப்ட், ஐ கேன் லேர்ன் இன் மை கெப்பாசிட்டி அப்படின்றது எல்லாமே இட்ஸ் அ கான்ஃபிடன்ஸ். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அது ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கலாம் இல்ல வந்து ரியல் கான்ஃபிடன்ஸா கூட இருக்கலாம். ஸோ தட் இஸ் கான்ஃபிடன்ஸ். பட் the method, the strategy you're going to use, நான் வந்து எங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த வழியில தான் நான் வந்து போக போறேன், என்னோட ரிலீஜன் சொல்லி கொடுத்த அந்த வழியில தான் நான் வந்து என் வாழ்க்கையை நகர்த்த போறேன், இல்ல அது வழியில தான் இந்த ஒரு ப்ராப்ளத்தை நான் வந்து ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்களா, அந்த மெத்தடாலஜி இஸ் நாட் அ கான்ஃபிடென்ட். ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் புரிஞ்சிருச்சு அப்படின்னா we can have a கான்ஃபிடன்ஸ் இது. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வந்து அந்த டூல் நான் சொன்ன மாதிரி இந்த மெட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் வச்சே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிலீவ் இன் யுவர் செல்ஃப், தட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் விச் வி ஆக்சுவலி டிஸ்கிரைப் நவ். ஆன் டாப் ஆஃப் தட் பிலீவ் இன் யுவர் டூல்ஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நான் சொன்ன அந்த மெக்கானிசமா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் உங்க லேர்னிங்ஸா இருக்கட்டும் அதுதான். ஸோ அப்போ என்னன்னா நீங்க வந்து கான்பிடன்ஸ் கம்மியா இருக்கு, ஆனா யூ ஆர் ஸ்டில் பிலீவிங் தட் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த சித்தாந்தம் வீட்டுல சொல்லி கொடுத்த அந்த வழி வாழடி வாழைய இதுதான் நம்ம பண்றோம், இதை பண்ணாலே நம்ம வந்து சூப்பர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தட் இஸ் த டூல். ஆனா யூ டோன்ட் ஹேவ் த கான்பிடன்ஸ், யூ ஸ்டில் இன்செக்யூர் போது அப்ப என்னன்னா யூ வில் ஃபீல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருப்பீங்க நீங்க. ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் த கான்பிடன்ஸ் பட் ஸ்டில் யூ பிலீவ் ஆன் த ப்ராசஸ். என் வீட்டில் சொல்லி கொடுத்தது கரெக்ட், என் நாட்டில் சொல்லி கொடுத்தது கரெக்ட், என் புக் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது கரெக்ட் அப்படின்னு நீங்க நம்பும் போது அந்த சிஸ்டத்தை நம்புறீங்க ஆனா உங்களால நம்ப மாட்டீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்களால வெளியில வந்து ஒரு அவுட்ரைட்டா வந்து அதை ஃபாலோ பண்ணியோ இல்லைன்னா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் மேல பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வராது. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் அட் ஆல்.
பட் ஃபிளிப் சைட் யூ டோன்ட் ஹவ் த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்டில் யூ நாட் பிலீவிங் வாட் எவர் த லேர்னிங் யூ ஹேவ் அப்படின்னும் போது தட்ஸ் அ டெட்லி காம்போ. உங்களால வந்து இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போலாம்டா அப்படின்ற மாதிரி தான் நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. எதுலையுமே நம்பிக்கை இருக்காது, எதுலையுமே கான்பிடன்ஸ் இருக்காது, ஏதோ ஒண்ணு வாழ்க்கை போகுதே அப்படின்ட்டு போவீங்க. இன்னொரு இடத்துல வந்து யூ ஹேவ் ஹை கான்பிடன்ஸ் அண்ட் ஹைலி நீங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பிலாசபி ஆர் திஸ் மெத்தடாலஜியை நம்புவீங்க. தட் இஸ் தி அகைன் டெட்லி காம்போ தட் வில் கிவ் யூ பிளைண்ட் அரகன்ஸ். ஏன்னா யூ ஹேவ் ஹை கான்பிடன்ஸ், த மவுண்ட் ஸ்டூபிட்ல இருக்கிற மாதிரி யூ ஹேவ் ஹை கான்பிடன்ஸ் அண்ட் யூ பிலீவிங் வாட் எவர் தி ஸ்ட்ராட்டஜி ஆர் வாட் எவர் தி பிலாசபி தாட். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு பிளைண்ட் ஆயிடுவீங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க நம்ம முன்னாடி பேசணும் பாத்தீங்களா, நீங்க அந்த ப்ராசிக்யூட்டர் அப்புறம் பொலிட்டீஷியன் ப்ரீச்சர் இந்த மோட்லயே தான் இருப்பீங்க. யாரு வந்து ஒரு எதிர்கருத்து சொன்னாலுமே சின்ஸ் யூ பிலீவ் பிளைண்ட்லி அண்ட் ஐ கான்பிடன்ஸ் இருக்கிறதுனால அதை காதுக்குள்ளேயே நீங்க போட்டுக்க மாட்டீங்க. எது பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி கான்பிடென்ட் ஹியூமிலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து ஐ கான்பிடன்ஸ் இருக்கு, பட் யூ ஆர் அன்சர்டைன் அபவுட் தி மெத்தடாலஜி விச் தாட் டு யூ. அது நீங்க ஒரு டவுட்லயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தட் இஸ் த ஸ்வீட் ஸ்பாட் ஆஃப் கான்பிடென்ட். ஸோ இப்போ நீங்க இந்த மெட்ரிக்ஸ்ல எந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆத்தர் சொல்றபடி கான்பிடென்ட் ஹியூமிலிட்டின்ற ஸ்பேஸ்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பி இன் அ குட் பிளேஸ். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து யாரா எதிர்கருத்து சொல்லும் போது என்ன ஆகும்னா யூ வில் பி எண்ட் அப் இன் சயின்டிஸ்ட் மோட். ஓகே, அவருக்கு ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அவர் ஏதோ பார்த்திருக்காரு, நான் பார்க்காததை அவர் பார்த்திருக்காரு, நான் படிக்காததை அவர் படிச்சிருக்காரு, நான் இல்லாத இடத்துல அவர் இருந்திருக்காரு, அதனால அவருக்கு அந்த தாட் இருக்கு. ஸோ அப்போ அவர் சொல்றதையும் கேட்போம் அப்படின்னு ஒரு நீங்க டிபேட்டுக்கு போகும்போது ஒரு புதுசா இருக்கிற பட்சத்துல ஓகே சார், இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து யோசிச்சதே கிடையாது, சொல்லி கொடுத்ததும் இல்லை, நான் என்ன பண்றேன் அப்படின்னா நீங்க ஒய் டோன்ட் யூ ஷேர், நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க படிச்சீங்களோ அதை ஷேர் பண்ணுங்க, நான் அதை ஒரு டைம் கோ த்ரூ பண்றேன், இல்லைன்னா ஃபர்தரா நான் வேற எதனா நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நான் புக் எடுத்து படிச்சுட்டு இல்லைன்னா லேர்ன் பண்ணிட்டு தென் வி கேன் கண்டினியூ அவர் டிஸ்கஷன் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் மோட்ல நீங்க வந்து பேசும்போது என்ன ஆகும்னா ஒரு என்டையர் பெர்ஸ்பெக்டிவ் நியூ பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஓப்பனிங் அப் ஃபார் யூ. அந்த டைம்ல என்ன ஆகும்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த ரீதிங்கிங் சைக்கிள்ல நீங்க யூ ஆர் கிவிங் எ பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு தி மெத்தடாலஜி விச் இஸ் தாட் டு யூ. அப்போ ஒரு ஒரு டவுட் வருது, டிஸ்கவரி நீங்க வந்து கியூரியஸ் ஆகுறீங்க, இன்னவே அதுல வந்து டிஸ்கவரியும் பண்றீங்க. சப்போஸ் அது நல்லா இருக்கிற பட்சத்துல நீங்க இதை அப்படியே கழட்டி விட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்த சித்தாந்தத்தை கழட்டி விட்டுட்டு நீங்க அவங்க சொன்ன அந்த மெத்தடாலஜியை நீங்க வந்து கைப்பற்றிடலாம். அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களை மேன்மையை தான் அடைய போகுது. ஸோ இன் திஸ் வே திஸ் கான்பிடென்ட் ஹியூமிலிட்டி இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஆனா அரகன்ஸோட இருந்தீங்கன்னா அரகன்ஸ் இஸ் நத்திங் பட் இக்னோரன்ஸ் பிளஸ் கன்விக்ஷன். அகைன் ஓவர் திங்கிங் சைக்கிள்ல நீங்க இக்னோரண்ட் இஸ் பிளஸ் இக்னோரண்டா இருக்கிற பட்சத்துல நீங்க கன்விக்ஷனோட இருப்பீங்க. தட் வில் கிவ் யூ பிளைண்ட் டு யுவர் வீக்னஸ். ஹியூமிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா உங்க வீக்னஸ் கண்ணுக்கு தெரியும். அந்த கான்பிடென்ட் ஹியூமிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா கரெக்டிவ் மெக்கானிசம் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ தட் உங்களை நீங்களே ரீலேர்ன் பண்ணி நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம். ஸோ இங்க ரீலேர்ன் அப்படின்னு சொல்லும் போதே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நம்பின ஒரு விஷயத்த தப்புன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு புது விஷயத்த நீங்க வந்து கத்துக்க போறீங்க. ஸோ அப்போ நான் தப்பு அப்படின்றது வந்து நான் இண்டிவிஜுவல் லெவல்ல நான் வேணா ஒத்துப்பேன். நான் தனியா எனக்கு வந்து புரிய வருது, நான் ஒரு வேலை தனியா பண்றேன், யாருக்குமே அது தெரியல நான் தான் அந்த வேலை பண்றேன் அப்படின்ட்டு அதுல நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆயிட்டும் போது ஆல்வேஸ் தி ஃபெயிலியர் வில் கிவ் அஸ் தி லேர்னிங் அப்படின்னு நம்ம போது ஓகேப்பா நான் பண்ணதை யாரும் பார்க்கல, தனியா தான் பண்ணியிருக்கேன், அப்போ இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு லைஸா என்ன பண்ணுவேன் அந்த லேர்னிங்கை வச்சு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிப்பேன். ஸோ இது இண்டிவிஜுவல் லெவல்ல ஓகே தான். பட் நான் இப்போ ஒரு டீம் பிளேயரா இருக்கேன், நான் ஒரு ஆஃபீஸ்ல என் கீழே ஒரு 30 பேர் இருக்காங்க, என்னை நம்பி ஒரு கோடிக்கணக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒப்படைக்கிறாங்க, அது நான் ஒரு ப்ராசஸ் கரெக்டான ப்ராசஸ் நம்பி நான் சொன்ன மாதிரி ஐ எம் ஹேவிங் ஹை கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஐ எம் சர்டைன் தட் தட் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு மீட் திஸ் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நான் போகும்போது கிளைண்ட் வந்து அது தப்புன்னு சொல்லிடுறான். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம், மை ரெப்யூட்டேஷன், நான் ஒரு 15 வருஷமா ஒரு கட்டி காப்பாத்தின ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு வந்து தப்புன்னு சொல்லும் போது அங்க என்னோட ரெப்யூட்டேஷனே உடையுது. ஸோ அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா யார் சாரிங்க நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு யார் சொல்லுவா? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான பேர் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நேச்சுரல் இன்ஸ்டிங் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நீங்க அப்படி கிடையாதுங்க, நீங்க சொன்னதுக்கு தப்பு, நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீச்சர் மோடுக்கு இறங்குவோம். ப்ராசிக்யூட்டர் மோட்ல போயிட்டு இல்லைங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க, நான் பாருங்க நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க, நீங்க சொன்னதான் நான் பண்ணிருக்கேன், இப்ப மாத்தி பேசாதீங்கன்னு நம்ம ப்ராசிக்யூட்டர் மோட்ல போவோம். இன்னும் ஒரு படி மேல போய் பொலிட்டீஷியன் மோட்ல போயிட்டு பிரச்சனை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க மேலேயே வந்து பழி போட ஆரம்பிச்சு வின் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த 3 மோட்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா தப்பு கிடையாதுடா நீ தான் தப்பு அப்படின்னு அந்த ஒரு
ஜஸ்டிபிகேஷன் மோட்ல தான் நம்ம இருப்போம். ஸோ அப்போ அந்த ரெப்புடேஷனை நான் காப்பாற்றேன். இங்க ரெப்புடேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அகைன் என்னோட ஐடென்டிட்டியில நான் வந்து க்ளோஸ்லி அட்டாச் டு தட் ஐடென்டிட்டி. நான் ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்னா அது கரெக்டா தான் இருக்கும். ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை அப்படின்னு ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கேன். அது பூஜாவா ஆயிடுச்சு அப்படின்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? ஸோ ஓவர் நைட்ல வந்து என்னால அதை ஒத்துக்க முடியாதுன்னும் போது நான் எந்த லெவல்ல இறங்கி என்னை காப்பாத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன், எப்படி நான் அஜித்தை காப்பாத்தின மாதிரி. ஸோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இயர் ஆல்சோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரீலேர்னிங் நடக்கணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் யுவர் ராங், பீயிங் ராங் வந்து ஜாய்ஃபுல்லா இருக்கணும், அந்த லேர்னிங் ப்ராசஸ் வரப்போகுது ஜாலி ஏன்னா இப்ப நம்ம மேத்லாம் நம்ம வந்து டைரக்டா எக்ஸாம்ஸ் போயிட மாட்டோம். நான் சொன்ன மாதிரி என் பையனுக்கு நான் மல்டிபிளேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு எக்கச்சக்கமா தப்பு செஞ்சான். பட் ஐ வாஸ் ஹாப்பி, ஏன்னா இந்த டைம்லயும் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே வந்து நிறைய தப்பு செய்யறான் அப்படின்னும் போது ஐ எம் லெட்டிங் ஹிம் டு டூ ராங் வே. அவனோட ராங் வே வச்சு அதுக்கப்புறம் பாடுறா இப்படி பண்ணாதரா இந்த மாதிரி வந்து லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் தி ஹை ஸ்கோர் இன் ஆக்சுவல் எக்ஸாம் வந்து அதிகம். நான் இப்பயே அவனை தப்பு செய்யாம அவன் போகும் போதே டே என்னடா பண்ற, 2 into 2 4 இல்ல 6 இல்லடா 4 தான்டா, அங்க போய் பாடுறா அப்படின்ற மாதிரி அவனை தப்பே செய்ய விடாம நான் வந்து அதுக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன், அவன் ஆக்சுவல் எக்ஸாம்ல போய் தப்பு தான் வாங்க போறான். ஸோ இந்த இடத்துல வந்து தப்பு செய்யறது வந்து இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் தான். ஆனா ரெப்யூட்டேஷன் அடி வாங்கும் போது வந்து நம்ம எப்படி வந்து அதை கையாள போகுதுன்னும் போது இந்த அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தட் ப்ரைட் ஆர் ஐடென்டிட்டி ஆர் ரெப்யூட்டேஷன் வந்து ஒரு தடையா நிக்குது. அப்போ அதை டிட்டாச் பண்ணு அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. என்ன ரெண்டு விஷயத்தை டிட்டாச் பண்ண சொல்றாரு. ஒன்னு ப்ரெசன்ட் ஃப்ரம் த பாஸ்ட் டிட்டாச் பண்ணு, ஒன்னு ஒப்பீனியன் ஃப்ரம் த ஐடென்டிட்டி டிட்டாச் பண்ணு அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா, போன மாசம் நாங்க இங்க பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் வீட்டை. அப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்லாம் புக் வந்து கிடைச்சது. ஸோ என்னோட காலேஜ் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை பத்தி எழுதின அந்த ஸ்லாம் புக். நீ சூப்பரா டான்ஸ் ஆடுவ, நீ அது பண்ணுவ இது பண்ணுவ, கூட இருக்கிறது ஜாலி, அப்படி இப்படின்னு என்னென்னவோ எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா தான் வந்தது. சரி, எவ்வளவு நெய்வா இருந்திருக்கேன், எவ்வளவு சில்லியா நான் வந்து இருந்திருக்கேன். இதை பார்த்தெல்லாம் நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க, இதை பார்த்து நிறைய பேர் திட்டி இருக்காங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு வந்து ஒரு மலரும் நினைவுகளா வந்துட்டு, சரி அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹைன்சைட்ல வந்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வருதே தவிர்த்து அது வந்து ஒரு பெருசா ஒரு பொருட்படுத்தல நான். ஸோ அப்ப என்ன இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மை பாஸ்ட் இஸ் நாட் மை பிரசன்ட் செல்ஃப். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். என்ன வந்து நான் பிரசன்டா இருக்கிற பூபதி வந்து கண்டிப்பா 15 வருஷத்துக்கு முன்னா நீங்க வந்து திடீர்னு 15 வருஷம் கழிச்சு என்ன பாக்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு யூரிஸ்டிக்ஸ் இருக்கும், அடப்பா எனக்கு என்னென்னலாம் பேசினேன் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு நான் அடிச்சிட்டலடா, அன்னைக்கு என்ன திட்டலடா அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்ட் காலேஜுக்கு அப்புறம் இப்ப பார்க்கும்போது என்ன ஆகும், இப்ப என்ன கேட்டா அப்படின்னா சரி அது ஏதோ தப்பு செஞ்சுட்டேன் விடாண்டா அப்படின்னு சொல்லுவேன். பட் நீங்க வந்து இன்னும் அந்த பாஸ்ட்ல இருக்கீங்க, ஸ்டில் யூ ஃபீல் தட் தட் இஸ் ரிலவென்ட். கரெக்ட் தானடா, அன்னைக்கு நீ தப்பு செஞ்ச அதனால நான் பண்ணேன், ஸ்டில் இட் இஸ் ரிலவென்ட், நான் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு உங்க ப்ரெசன்ட் செல்ஃபையும் பாஸ்ட் செல்ஃபையும் இன்னும் நீங்க வந்து கேரி பண்றீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க டிட்டாச் பண்ணணும். பிகாஸ் யூ ஆல்வேஸ் ஜஸ்டிஃபை யுவர் செல்ஃப், யுவர் பாஸ்ட் செல்ஃபை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. உங்க பாஸ்ட்ல உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த அந்த கருத்தை நீங்க திரும்பி எடுத்துட்டு வரீங்க, உங்க தாத்தா பாட்டி உங்க வாழடி வாழையா ஒரு விஷயம் வருது, அதை வச்சு நீங்க வந்து உங்க ஐடென்டிட்டியை நீங்க பில்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ நீட் டு டிட்டாச் யுவர் பாஸ்ட் ஃப்ரம் பிரசன்ட், தென் ஒன்லி த ரீலேர்னிங் வில் ஹேப்பன். அந்த கேட் ஓபன் பண்ணணும்னா நீ டிட்டாச் பண்ணணும். அதாவது நீ விட்டுட்டு வான்னு சொல்லல, அட்லீஸ்ட் ஹாவ் அ ஒரு கேட். அது வந்து தப்பா இருக்குமோ அப்படின்னு அந்த திங்க் பண்றதுக்கான அந்த ஒரு வழியாச்சு நீ வந்து டிட்டாச் பண்ணாதான் கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட் டிட்டாச்மெண்ட். ரெண்டாவது வந்து ஐடென்டிட்டி. நான் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன், இல்ல சார் இது வந்து அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால வந்து இறந்துருக்கு, வேக்சின் போடுறதுனால ஹார்ட் அட்டாக் வராது சார், வேக்சின் வேற இது வேற, இன்னும் ஸ்டடி வந்து ப்ரூவ் பண்ணல அப்படின்னும் போது கோவிட் வேக்சினை பத்தி நம்ம பேசும்போது உனக்கு என்ன தெரியும், வேக்சின் போடுறதுனால தான் செத்தான் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. ஒரு குரூப், ஒரு 100 பேர் இருக்கிற குரூப்ல வேக்சின் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு. நான் வந்து இல்ல சார் அப்படி பார்க்காதீங்க, அந்த மாதிரி நீங்க வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது 2 பேர் மட்டும் வாக்குவாதம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரோட ஐடென்டிட்டி ஒரு நேச்சுரல் வேல தான் வந்து ஒரு வழி வளர்க்கணும், வேக்சின்லாம் வந்து அன்நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி அவரோட சித்தாந்தத்துல அவர் வந்து பேசுறாரு, விச் இஸ் நாட் ராங். பட் ஒரு குரூப்ல பேசும்போது தட் இஸ் வெரி ராங். ஏன்னா அது வந்து மிஸ்லீட் ஆகுது. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, மீதி 98 பேர் சும்மா தான் இருக்காங்க, அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து உள்ள வரமாட்டாங்க, அவங்க எந்த கருத்தும் தெரிவிக்கல. ஆனா அது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு இதே ஒரு ஆசிலேஷன் இருக்கும், கரெக்டா தப்பா, இந்த சார் சொல்றது கரெக்ட் தானே, கரெக்டா தெளிவாக தான் பேசுறாரு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸ் அங்க நடக்கும். அப்ப அந்த 98 பேர்ல 90 பேர் வந்து வேக்சின் வேணான்னு பேசுற அந்த ஒரு நபருக்கான கன்ஃபர்மேஷன் பயாஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அவருக்கு மட்டும் ரீலேர்னிங் ஸ்டாப் ஆகல,
அந்த 90 பேருக்கும் ரீலேர்னிங் ஸ்டாப் ஆகுது பிகாஸ் ஆஃப் திஸ் ஐடென்டிட்டியோட அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால, இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் வந்து நடந்துட்டே இருக்கிறதுனால அந்த 90 பேரும் கருத்தே தெரிவிக்கலனாலுமே அவங்க ரீலேர்னிங் நடக்க போறதே கிடையாது. ஸோ அப்போ இந்த ரீலேர்னிங் நடக்கணும்னா யூ ஹாவ் டு டிட்டாச், இந்த ரெண்டு விஷயத்த டிட்டாச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் அப் ஆகும். அப்போ ரெப்புடேஷன் டேமேஜ் ஆகாதா? ஓகே, ஐ ஹவ் டிட்டாச் மை செல்ஃப். அப்போ நான் அந்த 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து தப்பு செஞ்சுட்டேனே அப்படின்னு ஒத்துக்கும் போது எனக்கு ரெப்புடேஷன் உடையாதா அப்படின்னா உடையாது. அது ஒரு ஒரு தவறான விஷயம் தான், அது நெகட்டிவ் ஃபேக்டர் தான். பட் அதை எப்படி பாசிட்டிவா நீ ப்ரொஜெக்ட் பண்ண போற அப்படின்றது தான் இங்க விஷயம். ஸோ அதை எப்படி நம்ம பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஐ மேட் மை மிஸ்டேக், அதுல இருந்து நான் லேர்ன் பண்றேன், மை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ அட்மிட் தட். ஆனா இதுல இருந்து நான் வந்து லேர்ன் பண்றேன், தீஸ் ஆர் தி பாயிண்டர்ஸ் ஐ எம் கோயிங் டு ஆட் இன் மை ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் போன ப்ராஜெக்ட் வரையும் நல்லா தான் போச்சு. ஸோ திஸ் இஸ் தி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட், இதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன், நத்திங் நியூ இன் இட். ஐ பிலீவ் தட் இது வந்து நான் ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணும், உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த ஃபேக்டர் வந்து நான் கன்சிடர் பண்ணல, தட்ஸ் மை மிஸ்டேக். என்னோட ஆஸ் எ லீடரா நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன். ஆனா ஆக்ஷன் ஐட்டம் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நான் புதுசா ஆட் பண்ணும்போது ஃபியூச்சர்ல இது நடக்காது. ஐ எம் ஆல்சோ கோயிங் டு ப்ராட்காஸ்ட் திஸ் டு அதர் டீம் ஸோ தட் அவங்களுக்குமே வந்து இது ஒரு லேர்னிங்கா இருக்கும், இட்ஸ் குட் லேர்னிங் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ரெப்புடேஷன் அதிகமாக தான் ஆக போகுது. ஆஸ் அ லீடரா நீங்க வந்து அட்மிட் பண்றீங்க, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க, அடுத்த ப்ராசஸை ட்வீக் பண்ண போறீங்க, அதை வந்து நீங்க கேட்டி ஷேர் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களோட ரெப்புடேஷன் இன்னும் பல மடங்கு ஆக போகுது. இட்ஸ் அபவுட் ஹவு யூ ப்ரொஜெக்ட், ஹவு யூ ரீலேர்ன் அப்படின்றது, ஹவு யூ எலிவேட் யுவர் செல்ஃப். இங்க ரீலேர்னிங் இல்லாம நீங்க ப்ராசிக்யூஷன் மோட்லயே இருந்தீங்க அப்படின்னா யாருக்குமே இது பிரயோஜனம் கிடையாது. கிளாசிக் டிஃபென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குரூப்ல பேசும்போது வேக்சின் கரெக்ட் தப்புன்னு பேசும்போது வந்து இது என்னோட கருத்து, உங்க கருத்தை நீ வச்சுக்கோ, என் கருத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்குமெண்ட்டையோ அந்த டிபேட்டையோ வந்து அப்ரப்டா க்ளோஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பர்சனல் சாய்ஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிடுவாங்க. அப்போ பர்சனல் சாய்ஸை வந்து நம்ம வந்து என்ன பேச முடியும், பர்சனல் இஸ் பர்சனல்ல. அப்போ அந்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு பாயிண்ட் இல்லாத பட்சத்துல, நான் தோக்க போறேன் அப்படின்ற பட்சத்துல இந்த ப்ராசிக்யூட்டர் மோட்ல இறங்கி இதை பேசிடுவாங்க, நல்ல பாயிண்ட் துருப்புச்சிட்டு அப்படின்னும் போது என்ன ஆயிடும்னா எதுவும் பேச முடியாதுல்ல. ஆனா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, பர்சனல் இஸ் பர்சனல், உன்னோட பர்சனல் பிலீஃப், உன்னோட பர்சனல் சாய்ஸை நீ பர்சனலா வச்சுக்கோ. ஒரு பொது மேடையில வந்து நீ பேசுற, இல்ல ஒரு குரூப்ல வந்து பேசுற, ஒரு டீம் மீட்டிங்ல வந்து பேசுற அப்படின்னா இட் ஹாஸ் டு பேக் வித் சம் ஃபேக்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். அப்போ இதெல்லாம் வச்சுதான் நான் வந்து என்னோட பிலீஃபை நான் வளர்த்துக்கிட்டேன், இதை வச்சுதான் நான் பேசுறேன் அப்படின்னு நீ ஒரு ஆர்டிக்கல், நீ ஒரு நம்பர்ஸ் ஃபேக்ட்ஸ் வச்சு பேசணும். எதிராலையும் ஃபேக்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வச்சு பேசும்போது தான் இந்த ஐடியாலஜி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லாம நான் நம்புறேன் நம்புறேன்னு பேசும்போது அந்த நம்பிக்கையை நீ உனக்குள்ள வச்சுக்கோ, எந்த குரூப்லயும் வந்து பண்ணாத அப்படின்ட்டு ஆத்தர் சொல்றாரு. ஸோ இயர் அப்ப அந்த நர்ச்சரிங், அந்த ரீலேர்னிங் எப்படி நர்ச்சர் பண்ணணும், ஐ அண்டர்ஸ்டுட் தட் இதை டிட்டாச் பண்ணும்போது ரீலேர்னிங் வரும் அப்படின்றது. தட் இஸ் அ தியரி. பட் ப்ராக்டிக்கலா ஹவு டு ஐ நர்ச்சர், நான் இதை மாதிரி தான் வளர்ந்துட்டேன், அப்ப திடீர்னு வந்து நீ எனக்கு புரியுது, ஆனா எங்க இருந்து அதை ஸ்டார்ட் பண்றது, எப்படி என்ன மாதிரி அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ண அப்படின்னா என் குழந்தைக்கோ இல்லை எனக்கோ எப்படி வந்து இதை வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது வந்து அது ரெண்டு லெவல்ல தான் நடக்கும். ஒன்னு வந்து ரிலேஷன்ஷிப் கான்ஃபிளிக்ட்ல இருக்கும், இல்லைன்னா வந்து டாஸ்க் கான்ஃபிளிக்ட்ல இருக்கு அப்படின்றது, அது ஐடியா லெவல்ல. ஸோ இப்போ ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, ஒரு ஹை பெர்ஃபார்மிங் டீம் வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து கருத்து மோதல் இருக்கும் அப்படின்னு பேசும்போது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த கருத்தை மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து டிபேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த இந்த வழியில வந்து இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எவ்ரிவன் வில் கம் டுகெதர் அண்ட் தே டாக் அபவுட் தட் ஐடியா. அப்போ இந்த ஐடியா நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இந்த இடத்துல ஓட்டையா இருக்கு, ஒய் டோன்ட் யூ லிசன் டு மை ஐடியா அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா வச்சு மட்டும்தான் அவங்க வந்து அடிச்சுப்பாங்களே தவிர்த்து அதை தாண்டி வந்து பர்சனல் கிளாஷ் வந்து அங்க நடக்கவே நடக்காது. விச் இஸ் நீ வந்து அந்த ஊர்காரன், நீ வந்து இந்த நிறம் இருக்க, ஸோ அந்த ஊர்ல இருந்து வரவனுக்கு புத்தியே கிடையாது, எனக்கு தான் நிறைய புத்தி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பர்சனல் லெவல்ல இறங்கி சண்டை போட மாட்டாங்க. வேற இந்த புவர் பெர்ஃபார்மிங் டீமுக்குள்ள இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா இவங்க அந்த பர்சனல் கிளாஸ் தான் அதிகமா இருக்கும். உள்ள போகும்போதே வந்து அவங்க ஒரு யூரிஸ்டிக்ஸ் அடிக்கும், இவனை பார்த்தாலே வந்து நான் டம்மி பீஸா இருக்கு, இவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டான், இவங்க கிட்ட வந்து பிச் பண்ணவே வேண்டாம். அப்போ வந்து அது ஒரு உருவத்தை பார்த்து அவங்க படத்துல பார்த்துருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு டக்குன்னு உங்களுக்கு வந்து கிளாஷ் ஆகும், இவன் வந்து நல்லவன், இவன் வந்து கெட்டவன், இவன் வந்து வேலைக்கு ஆகும், வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா இந்த பர்சனல் கிளாஷ் மூலியமா என்ன ஆயிடும்னா உங்களுக்கு வந்து விரிசல் உண்டாயிடும் அந்த டீமுக்குள்ள. அதுக்கப்புறம் ஒரு டீம்லிக்குள்ளேயே வந்து குரூப்பா இருப்பாங்க.
மொழி மொழி வகையில நடக்கும். நிறைய நான் பார்த்திருக்கேன். பெங்களூர்ல ஒர்க் பண்ணும் போதெல்லாம் வந்து தெலுங்கு ஒரு டீம்ல இருக்கும், மலையாளம் ஒரு குரூப்பா இருக்கும், தமிழ் ஒரு குரூப்பா இருக்கும். ஒண்ணு சேரவே மாட்டானுங்க. இந்திக்கார பசங்க ஒரு குரூப்பா இருப்பாங்க. சோ அப்ப இது வந்து உள்ள சேரவே மாட்டாங்க. அப்போ லீடர் ஒரு மொழியில இருக்கும்போது என்ன ஆயிடும்னா அங்க ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்துக்க ஆரம்பிச்சிடும். அங்கதான் பயாசஸ்லாம் நிறைய நடக்கும். இது வந்து பாலிடிக்ஸ், இன்டர்னல் பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்போ ஒரு டீமுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு ஹை பெர்ஃபார்மிங் டீம் வரணும் அப்படின்னா அகெயின் லீடர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து இந்த ஐஸ் பிரேக்கிங் மெக்கானிசம்ஸ், டீம் பாண்டிங் மெக்கானிசம்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. பிரெயின் ஸ்டாமிங் இஸ் ராங், வேற ரேதர் பிரெயின் ரைட்டிங் போகணும் அப்படின்னு நம்ம இடன் பொட்டன்ஷியல் சேம் ஆடம் கிராண்ட் பேசியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய மெக்கானிசம்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்சனல் கிளாஷஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுவாங்க. மோதல் இருந்தது அப்படின்னா ஐடியால மட்டும் மோதிக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வரும்போது என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிளியர் அட்மாஸ்பியர் கிடைக்கும். அவர் வந்து சொல்லிடுவாரு எக்காரணத்தை கொண்டு இந்த பவுண்டரி தாண்டி நீங்க போக கூடாதுன்னும் போது என்ன ஆயிடும்னா பீப்பிள் வந்து ஒரு கான்பிடென்ட்டா வந்து அவங்க எதிர்கருத்து வைப்பாங்க. இப்ப நான் ஒரு லீடர், நான் வந்து இதுதான்ப்பா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஜூனியர் பையன் வந்து அவன் பயப்படக்கூடாது. ஐயோ நம்ம லீட் பாஸ் இன்ஸ்டா நம்ம பேசுறோம் அப்படின்னு அங்க வந்து நீங்க அது ஒரு கல்ச்சராவே எடுத்துட்டு வரணும். ஸோ இப்போ இதுதான் டைம் டு எனி ஒன் கேன் கமெண்ட் அபவுட் மை ஐடியாஸ், எனி ஒன் கேன் ஆட் எனி பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அங்க ஒரு கல்ச்சரே வரும்போது அங்க ஜூனியர் சீனியர் எல்லாம் கிடையாது, யார் வேணா எது வேணா பேசலாம் அப்படின்னு வரும்போது தான் வந்து என்ன ஆகும்னா அங்க ஒரு விஷயம், ஒரு கருத்து மோதல் வரும். அந்த கருத்து மோதல் வரும்போது தான் வந்து உங்களுக்கு ரீலேர்னிங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு சின்ன ஒரு கதை மூலியமா வந்து சொல்லி செஷனை முடிக்கலாம். தென் வி கேன் கோ ஃபார் த டிஸ்கஷன். எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏரோப்ளேன் கண்டுபிடிச்ச அந்த ரைட் பிரதர்ஸ். ஸோ ரெண்டு பேருமே மேதாவி, பயங்கரமான பிரேக் த்ரூ இந்த இந்த ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே வந்துட்டு ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சதெல்லாம் பயங்கர பிரேக் த்ரூ. ஸோ அப்போ அவங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து சிங்க்ல இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஆஸ் பர் த ஸ்டடி ஒரு விஷயம் வந்து குரூப்பா பண்றீங்க அப்படின்னா தட் டீம் வந்து பயங்கர சிங்க்ல இருக்கு, லைக் மைண்டடா இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளோட தாட்டா இருக்கும். பட் ரைட் பிரதர்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பிஷப் இன் சர்ச். ஆனா அவர் ஒரு லைப்ரரி ஒன்று கட்டுறாரு அவர் வீட்டுல. அந்த லைப்ரரியில எல்லா விதமான புக்ஸும் இருக்கு, இன்க்ளூடிங் ஏத்திஸ்ட் புக்கும் வச்சிருக்காரு. தோ இஸ் வெரி ரிலீஜியஸ், ஏத்திஸ்ட் புக்லாம் உள்ள வச்சிருக்காரு. அவர் வச்சது மட்டும் இல்லாம அதை அவங்க பையனையும் வச்சு படிக்க வைக்க, ரெண்டு பசங்களையும் வச்சு படிக்க வைக்கிறாரு. படிக்க வச்சுட்டு அவர் ஒரு ரூல் போடுறாரு, ரெண்டு பேரும் பேசணும், எந்த புக்கெல்லாம் பத்தி பேசுறீங்களோ அதை நீங்க டிஸ்கஸ் பண்ணணும், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி எடுத்து வச்சு ரெண்டு பேரும் டிபேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் நர்ச்சர் பண்றாரு. சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து அதை வந்து ஒரு குவாலிட்டியா கொண்டு வராரு. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க, ஒரு ஒரு விஷயத்துக்கும் அடிச்சுக்கிறானுங்க. அது வந்து அவங்க பேட்டி காணும் போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷயத்த நாங்க வந்து அலைண்டா அக்செப்ட் பண்ணும் போது எங்களுக்கு சந்தோஷம் வராது, நாங்க ரெண்டு பேரும் வந்து டிபேட் பண்ணும் போது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற ரேஞ்சு, அதை அவ்வளவு ரசிக்கிற ரேஞ்சுக்கு வந்து அவங்க அப்பா வந்து டேர்ன் பண்ணி விடுறாரு. ஸோ இந்த மாதிரியே வந்து இந்த டீம் இப்படிதான் இருக்கு. அவங்க வந்து சிங்க்ல இல்ல, அவங்க பயங்கர நான் சிங்க்ல தான் வந்து வளர்றாங்க, நான் சிங்க்ல தான் வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒரு பிரேக் த்ரூ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னன்னா அவங்க ப்ரொப்பலர் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ரொப்பலர் இல்லாம ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகாது. ஸோ அப்போ அண்ணன் வந்து ஒரு ஐடியா கொண்டு வராரு, இப்படி பண்ணலாம் அப்படின்னும் போது தம்பி அது வேணான்னு சொல்றான். இது வந்து ஒர்க் ஆகாது, என்னோட ஐடியா தான் ஒர்க் ஆகும், உன் ஐடியா ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் திரும்பியும் கருத்து மோதல் வந்து போகுது. ஓகே, எப்படியும் கருத்து மோதல் போச்சுன்னா அவங்க ப்ரொப்பலர் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது தான் நம்மளோட இது. ஆனா என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப வந்து எலிவேட் பண்ணி அது வந்து பெரிய சண்டையிலே போய் முடியுது. ரெண்டு பேரும் வந்து கத்திக்கிறானுங்க, அடிச்சுக்கிறானுங்க. இது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ப்ராசிக்யூட்டர் மோடுக்கு போய் பொலிட்டீஷியன் மோடுக்கு போயிட்டானுங்க. ஒய் மை ஐடியா வில் ஒர்க், ஒய் யுவர் ஐடியா won't ஒர்க் அப்படின்ற மாதிரி இந்த ஒய் வச்சு ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்ணும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மள அறியாமலேயே வந்து ப்ரீச்சர் மோடுக்கும் ப்ராசிக்யூட்டர் மோடுக்கும் போய் நம்ம வந்து ரீதிங்கிங் அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே போக மாட்டோம். அந்த ஒய் வந்து வெரி எமோஷனலி அட்டாச் டு மை ஐடியா. ஒன்ஸ் நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எதிராளி சொல்றதை கேட்க மாட்டீங்க. ஸோ அகைன் ஆஸ் வி டிஸ்கஸ் வி நீட் டு டிட்டாச் அவர் செல்ஃப் டு இனிஷியேட் தி ரீதிங்கிங். ஸோ அப்போ அந்த ஒய்யை எப்படி கன்வெர்ட் பண்றாங்கன்னா ஹவுன்னு கன்வெர்ட் பண்றானுங்க. ஸோ திஸ் ஹவு யுவர் ஐடியா ஒர்க்ஸ், ஹவு மை ஐடியா won't ஒர்க் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது தே இவென்ச்சுவலி என்ட்ரிங் இன்டு தி சயின்டிஸ்ட் மோட். அப்ப என்ன நடக்குதுன்னா அங்க வந்து காது தற்கப்படுது. இப்ப சொல்றா, நீ எப்படா சொல்ற அப்படின்னு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறானுங்க. இங்க வந்து ஒரு சிவில் டிஸ்கஷன் போகுது. உடனே தம்பி என்ன சொல்றேன்னா ஓகே உன் ஐடியாவே கரெக்டா தான் இருக்கு, ஸோ ஓகே உன் ஐடியா வச்சு நம்ம வந்து ப்ரொப்பலர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து இறங்குறாங்க, ட்ரையல் அண்ட் எரர் பண்றாங்க. கன்க்ளூஷன் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் ஐடியாவும் தப்பு.
ஸோ அவங்க டிஸ்கவர் பண்றாங்க, கியூரியஸா டிஸ்கவரி பண்ணும்போது அந்த அந்த சைக்கிள்ல என்ன ரீதிங்கிங் சைக்கிள்ல வரும்போது என்ன டிஸ்கவரி பண்றாங்க அப்படின்னா, தே நீட் டூ ப்ரொப்பலர்ஸ் ஸ்பின்னிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு ப்ரொப்பலர்ல இந்த இந்த விஷயம் வந்து பறக்காது, ரெண்டு ப்ரொப்பலர் அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பின் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த மூலியமா தான் அவங்களுக்கு வந்து ஏரோப்ளைன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, சக்சஸ் ஆகுது. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து எப்படி ஒரு விஷயத்த வந்து அணுகணும், எப்படி வந்து ரீதிங்கிங் பண்ணணும் அப்படின்றது வந்து வி ஆல்வேஸ் லாஃப் அட். இப்போ திடீர்னு உங்க வீட்லயோ ஆஃபீஸ்லயோ யாரோ விண்டோஸ் 95 வந்து யூஸ் பண்றாங்க கம்ப்யூட்டர்ல அப்படின்னா வந்து நம்ம சிரிப்போம், நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். பழைய பஞ்சாங்கமா இருக்கான், யாருன்னா விண்டோஸ் 95 யூஸ் பண்ணுவாங்களா, அவன் எங்கெங்க போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. பட் வி லாஃப் அட் தெம். கண்டிப்பா எல்லாருமே லாஃப் பண்ணுவோம், ரிடிகுல் பண்ணுவோம். பட் வென் வி கிளிங் ஆன் டு தி ஒப்பீனியன் ஃபார்ம்ட் அட் 95 ஆர் ஈவன் 80s இல்ல 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்ட விஷயத்த நம்ம வந்து இன்னுமே வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம், இது தப்பான விஷயமா இருக்கு, இந்த இந்த காலகட்டத்துக்கு அது பொருந்தல அப்படின்னாலுமே அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இன்னுமே வந்து வழி வழியா ஃபாலோ பண்றோம், அது ஐடென்டிட்டியா ஆயிடுச்சு, பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது why we are not laughing at them, why we are not laughing at ourselves if we are following those outdated traditions or mechanisms அப்படின்றத நம்ம திரும்பி கேள்வி கேட்டுக்கணும். ஹவு அப்படின்றத நீங்க கேட்கணும். ஸோ இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா வந்து காக்னிட்டிவ் லேசினஸ் தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு காக்னிட்டிவ் லேசினஸ் இருக்கும், இதை வந்து ஏன்னா வழி வழியா ஃபாலோ பண்றோம், நல்லா தான் இருக்கு, இப்படியே நம்ம இருந்துடக்கூடாதா அப்படின்னு, இதுக்கு ஏன் புதுசா ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து மேன்மை அடையணுமா அப்படின்ற மாதிரி ஒரு லெத்தாஜிக்னஸ், அது ஒரு எஃபர்ட் போடணும், அந்த லேசினஸ் தான் இதுக்கு காரணம். ஸோ விச் வில் ஆல்சோ த்ரெட்டன் யுவர் ஐடென்டிட்டி த்ரெட்டன் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளோட நான் யாரு அப்படின்ற அந்த கேள்விக்கே வந்து விடை இல்லாம போயிடும். ஸோ ரீதிங்கிங்னா என்ன, அகைன் a definition with this I will close. It will help us to generate new solution to the old problem and revisit old solution to the new problem. ஸோ அதுதான் ரீதிங்கிங்கோட டெஃபினேஷன். அதுதான் வந்து நம்ம இண்டிவிஜுவலா இந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா we as individual we can go up the ladder. மற்றவங்க இந்த இந்த காம்படிட்டிவ் ரேஸ்ல வந்துட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுறதுக்கு இந்த ரீதிங்கிங் வந்து உதவும். ரிலவெண்டா இருக்கிறதுக்கு in this AI world we need to be relevant. அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ரீதிங்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ லெட்ஸ் detach ourselves from those baggages and let's open up the gate for the rethinking. And with this, I'll just close this discussion and open up for the discussion. Yeah. Thank you.